ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேகரிக்கா சிலவர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்கலாமா? அண்ணாமலை விஜயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பண்ணாத விஜயா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. தப்பு பண்ணது நம்ம பையனும் தான், நீ ஆனால் தண்டிக்கிறது அந்த பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, அவள் தானே என் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு சொன்னான், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொன்னால் கூட உன் பிள்ளைக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்ருக்காங்க 2 பேரும். நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, இவங்க 2 பேரும் பேசாமல் வேறு நீ தடுக்கிற அப்படின்னு சொல்லி, நான் அந்த மாதிரிலாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எல்லாம் நான் பார்த்து தானே இருக்கேன் நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு கோச்சிட்டு மலேசியாவுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்டோடனே நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ரோகிணி காட்டுறாங்க. அந்த சீனில் வளர்ந்துட்டுருக்கா. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கே இப்படி அழுவுறியடி, இன்னும் மலேசியா கிறிஷ் விஷயம்லாம் தெரிஞ்சால் மர்டர் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரணகலத்துலேயும் நீ எனக்கு கிண்டல் பண்ணிகிட்ருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா முத்தும் மீனாவும் பேசிகிட்ருக்காங்க. இந்த சண்டை எப்போ தான் ஓயுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மனோஜ் வராங்க. வந்துட்டு ரோகிணி வந்துட்டாலாமா அப்படி கேட்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் போனவன் இன்னும் வரல, ஒரு ஃபோன் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. உடனே எடுக்கக்கூடாதுடி, 4-5 ரிங் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறா. 4-5 வாட்டி பண்ணி அவள் எடுக்கவே இல்லை, கோவம் அவளுக்கு போகல. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு பண்ணுறாங்க, அப்போது எடுக்கவே இல்லை. நானும் எடுக்கலாம் தப்பாகிடும், நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2-3 ரிங்கு போட்டு அப்புறமா எடுன்னு சொன்னோடனே அப்புறமா எடுத்து பேசுகிறா, ஸ்பீக்கரில் வச்சு பேசுகிறா. இவன் எடுத்தோடனே சொல்லிடுறா, ரோகிணி இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்கிறா. இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணால் அதுக்கு தானே ஃபோன் பண்ணுவீங்க, ரோகிணி பற்றி கேட்க தானே, அதான் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளே சொல்லிடுறா. அதுக்கப்புறமா வந்தால் இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிடுறா. பாரு, இப்போ கூட உங்கள் அம்மா கூப்பிட்டதால தான் அவன் வந்து என்னை வர சொல்கிறான், அவனுக்கா தோணலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவளுக்கு ரோகிணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனுக்காக தான் நான் எல்லாம் பண்ணேன், இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே வாசப்படியிலே மனோஜ் இருக்கான். ஆனால் அவங்க அம்மாவை பார்க்குறான். போய் கூப்பிடலாமா, தூக்கலாமா, வேணாமான்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்த உடனே அவளுக்கு இன்னும் கோவம் வருது. இவனுக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோம், ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா விஜயை பார்க்குறா. அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்குறா. எதுவும் நீ பேச அப்படின்னு சொன்னோடனே, அம்மா திட்டினதுக்கலாமா போனேன், விஜயா திட்டினதுக்கலாமா நீ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என் அம்மா தானே திட்டினா பரவாயில்லையா, இப்போ தான் தெரியுது அம்மான்னு சொல்லி, ஏமாற்றும் போது தெரியுது அம்மான்னு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் சாரி கேட்குறாங்க காலில் விழுந்து. அதுக்கப்புறமா சமாதானம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா முத்து கேட்குறான், இல்லை இது ரொம்ப தப்பாச்சு, அப்பாவோட பணத்தில் தானே நீ ஆரம்பிச்ச, அப்போ அப்பா தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. இனியோட எபிசோடு இப்படி தான் போச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.